உதவியாளர் என்ன பண்ணுறாரு? யார்? மக்கள் திலகம் எம்ஜிஆரின் உதவியாளர் மரியாதைக்குரிய மகாலிங்கம் சார். மணி 10 ஆகுது. சரி, இது எப்படியோ தலைவர் சொல்லிட்டு அவருடைய பெட்ரூமுக்கு போகிறாரு. எப்பவுமே உள்ளே நுழையும் போது கதவை தட்டிட்டு தான் போவார். கதவை தட்டும்போது தலைவர் என்ன பண்ணுவாராம்? அப்படின்னு சொல்லுவாராம். ஆனால் இந்த முறை எந்த சத்தமும் வரல. சரி, உள்ளே பொறுமையாக போகிறாரு. போயிட்டு என்ன பண்ணுறாரு? தலைவருடைய பொற்பாதங்களை பொறுமையாக தொடுறாரு. தலைவர் என்ன பண்ணுறாரு? என்ன ஆயிடுச்சு, என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க, ஐயா உங்களை பார்க்க என்டிஆர் வந்தார். அப்படியா? அவருக்கு ஏதேனும் சாப்பிட கொடுத்தீங்களான்னு? இல்லை, அவர் வேண்டாம் சொல்லிட்டாரு. சரி சரி, இப்பொழுது மணி என்ன ஆயிட்டு? மணி 10 ஆகுது. அவர் 6 மணிக்கே வந்துட்டார். அப்படியா? உடனடியாக அவரை மேலே அழைத்து வாருங்கள் அப்படின்னு சொல்ல மேலே வராரு. வந்த உடனே தலைவர் என்ன பண்ணாரு? இங்கே பாருங்கள், 2 பேருக்கு 2 டம்ளரில் ஓவல் கொண்டு வாங்க அப்படின்னாரு. அது பொண்ணு கொடுக்குறாங்க. 2 பேரும் குடிக்கிறாங்க. அதன் பிற்பாடு மக்கள் திலகம் எம்ஜிஆர் கிட்ட சுமார் 1 மணி நேரம் பேசுகிறார். யார்? என்டிஆர் சார். அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய கடைசி படம் ஷூட்டிங் வந்துருக்கார். எங்கே? வண்டலூர் கிட்ட. அதனால் முழு நேர அரசியலில் ஈடுபட போகிறாரு. தலைவர்கிட்ட நிறைய விஷயங்கள்லாம் கேட்குறாரு. தலைவர் என்ன பண்ணுறாரு? உடனடியாக 2 பேரும் கிளம்பி அவருடைய காரில், யார் காரில்? தலைவர் காரில் கிளம்பி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. ஷூட்டிங் முடியுது. அங்கேயே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதன் பிற்பாடு மீண்டும் வீட்டுக்கு வராரு. தலைவர்கிட்ட கேட்டு என்ன பண்ணுறாரு? ஆந்திராவில் தெலுங்கு தேச கட்சி உருவாக்குகிறார். அதன் பிறகு சிஎம் ஆகிறார். யார்? என்டிஆர் ஐயா. அதற்கு காரணம் யார்? குரு யார்? அவருக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர். அவர் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதான்.